சேனைகளின் கர்த்தராகிய
ஒரு கிருபை தேவை, ஒரு வாழ்வு, ஒரு ஆரம்பம் அந்த வாழ்வில் இயேசு. அதற்காக இயேசுவா எங்களுக்கு உதவி செய்யும். இந்த பலவீன நேரத்தில் நீ என்னோடு இருக்கிறாப்பா. கர்நாடக சொல்லுவாப்பா. இந்த உலகத்தில் வாழும் கோடிக்கணக்கான ஜனங்கள் மத்தியிலும் எங்களை தேர்ந்தெடுத்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி நீர் தந்த தயவுக்காக உமக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவே. நீர் கொடுத்த சமாதானத்திற்காக உமக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவே. இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்திற்கு மேலான ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். ரட்சிப்பு என்னும் ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் ஐயா. அந்த தயவு கிருபை இரக்கத்திற்காக உமக்கு நன்றி ஐயா. நன்றி இயேசு கிறிஸ்து, நன்றி ஐயா. ஸ்ரீலங்காவுக்காகவும், மூன்றாவது நாங்கள் வாழ்கிற தேசம் ஜெர்மன் தேசத்துக்காகவும், நாலாவது இந்தியா தேசத்துக்காகவும் ஒன்று கூடி எல்லாரும் விழுந்திருந்து ஜெபிப்போம். கர்த்தாவே சூஸ்திரம் ஆண்டவரே, இஸ்ரவேலே பயப்படாதே, நான் தேவன் என்று சொன்ன தேவன், இஸ்ரவேலை காக்கிற தேவன் நீர் ஒன்று, உண்பதுமில்லை உறங்குவதுமில்லை என்று எழுதியிருக்கிறதே. தேவனையை இறங்கும் இஸ்ரவேல் தேசம் இனியும் அழிந்து போகாமல் அப்பா பாதுகாத்துக் கொள்ளும். இஸ்ரவேல் ஜனங்கள் இனியும் சிதறந்து போகாமல் அப்பா இஸ்ரவேலை கண்ணு இனியும் காப்பது போல பாதுகாத்துக் கொள்ளும். அப்பா இஸ்ரவேலை ஆசீர்வதியும். அப்பா தேவரீர் அங்குள்ள உண்மை அறியாத உண்மை மறுதளிக்க ஜனங்கள் இன்னும் இருந்தால் அவர்களை ரட்சியும். ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும் என்று சொன்ன தேவரீர் நன்றி 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 அப்பா. இயேசுவே சோஸ்திரம் சோஸ்திரம் நன்றி அப்பா. தேவரே இலங்கை தேசத்துக்காக உமது பாதம் படிக்க வருகிறோம். ஆண்டவரே யுத்தம் முடிந்து மக்கள் அநீதி இல்லாமல் ஆண்டவரே அழிந்து கொண்டு போகிறார்களே. அங்குள்ள ஜனங்கள் பூத வஸ்துகளுக்கு அடிமையாகி உள்ளார்களே. அப்பா இந்த ஜனங்களை காத்து கொள்ளும். அப்பா முக்கியமாக இந்த தமிழ் இனங்கள் தேவையில்லாத பிரச்சனையில் ஈடுபட்டு தாங்களே அழித்துக் கொள்ளுகிறார்களே. அப்பா இறங்கும். இந்த இனம் அழிந்து போகாமல் அப்பா இயேசுவே உண்மை நோக்கி கூப்பிட உதவி செய்யும். யுத்தம் முடிந்து விக்கிராராதனைகளில் ஈடுபட்டு அப்பா தங்களை அழிக்கிறார்களே. ஆண்டவரே உதவி செய்யும். ஆண்டவரே சோஸ்திரம். ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி தேசப்பா. ஜெர்மன் தேசத்துக்காக இயேசுவே ஜெர்மன் தேசம் நாங்கள் வாழ்கின்ற இந்த ஜெர்மன் தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஒரு குறையில்லாது இருக்க வேண்டும். திரும்பவும் கொரோனா போன்ற நோய் பரவ தொடங்குது என்று நாம் கேள்விப்படுறோம். அவைகளில் பாதுகாத்துக் கொள்ளும் இந்த தேசத்தை அப்பா. இந்த தேசத்தில் ஒருவித அசம்பாவிதங்களை நடக்கக்கூடாது. இந்த தேசத்தை ஆசீர்வதியும் அப்பா. தேவனின் நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். ஆண்டவரே வேலையில்லாமல் நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் அப்பா. எல்லா நாட்டுக்கும் உதவி செய்கிற இந்த தேவன் தேசம் எல்லா வளத்திலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே சோத்திரம் நன்றி அப்பா. இந்தியா தேசத்துக்காக உமது பாதம் படிக்கிறோம். இந்தியா தேசம் அப்பா இயேசுவே இந்தியா தேசத்தில் ஆசீர்வதியும். அங்கு அப்பா 140 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே இன்னும் உண்மை அறியாத மறுதளிக்கிற இந்த ஜனங்கள் மனம் விரும்பும்படி செய்யும். ஆண்டவரே அப்பா இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக
எதிராக எழும்பாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்தியாவில் உமது சுவிசேஷம் எல்லா மாநிலங்களிலும் பரவும்படி செய்யும். அப்பா, நீரே தேவன் என்பதை இந்த உலகம் ஒரு வருஷத்துல 3 தடவை 2 தடவை ஊர்லாப்பு கடைசியா கத்த சொன்னா நீ ஊர்லாப்பிலேயே போயிடு. இப்ப இந்த ஊர்லாப்பிலே இல்லையா? ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னா, ஆண்டவரிடத்துல காரியத்துல பிள்ளைகளை நீங்கள் கவனம் செலுத்த வேணும். ஆண்டவர் சொன்னதை நீங்களும் நானும் செய்யணும். ஆண்டவருக்கு மாறாய் இந்த மனிதன் சிந்தத்தினால செயல்பட்டதுனால நிலைமை மாறியது. அவருடைய நிலைமை தான் மாறினது. கடவுளுடைய நிலைமை ஒரு நாளும் மாறாதங்க. கடவுளுடைய பிள்ளைகளை யாரும் புடுங்க முடியாது, அழிக்க முடியாது. அதான் நான் ஒரு பாட்டு விடுகிறேன். கர்த்தரின் மேய்ப்பராய் கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானார் யாருக்கு நான் பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானார் யாருக்கு நான் அஞ்சுவேன்? கர்த்தருக்குள்ள நீங்கள் இருந்தால் உங்களுக்கு நீங்கள் மற்றவர்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த யூதாசுக்கு அவர்கள் சொன்னது போல எங்களுக்கும் முதுக்கும் பொறுப்பில்லை. நீர் கதைக்க அழுதா அவை மிஸ் பண்ணுறான். எனக்காக அம்மா என் வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே செஞ்சுருக்கா. எல்லாமே பார்த்து எனக்காக செய்வா. தங்கச்சி விட ஸ்பெஷலாக என்னை தான் கவனிப்பா. அம்மாவை நான் இந்த நேரத்தில் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அம்மா எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கும். ஆண்டவரோட கிருபையோட அம்மா எப்படியும் இருக்கும். அதுக்காக நான் நன்றி சொல்லியிருக்கிறேன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அம்மா பேர் சொல்லுங்க. ஏதாவது ஒன்று சொல்ல உடனே சிரிக்க வேண்டாம். இந்த அண்ணா சொன்னவர் சொல்லும்மா. Master dot ciao. Prima dot. சொல்லுங்க. கட்டாயமா சொல்லணும். சொல்லுங்க. ஒரு தடவை வைக்க வேண்டாம். சொல்லம்மா, ஒரு வார்த்தையாவது சொல்லம்மா. அம்மாவுக்கு அம்மா உனக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்காங்க. நன்றி அம்மா, என்னை பெற்றிருக்கு. என்ன கூட இருக்கீங்க. கஷ்டப்பட்டுருக்கா. நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் அம்மா தான். நான் படிக்கணும், எங்களை படிக்கணும், நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சோம்.
எங்கள் அப்பா இங்கே வந்து பிறகு 8 வருஷமாக எங்கள் அம்மா கஷ்டப்பட்ட படிக்கல. அதோட ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அவன் மாதிரி ஒரு அம்மா கிடைச்சிருக்க மாட்டான். அதோட எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவருக்குள்ள தன்னோட 3 பிள்ளைகளையும் வளர்க்கணும் அந்த ஒரு வாட்சி இருக்காங்க. அதுக்காக நல்ல ஒரு அம்மாவை தந்ததுக்காக என்னை காலத்து என்னுடைய பெருமை. கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கத்ததாமே என் அம்மா மட்டும் இல்லாமல் எல்லா அம்மாக்களோடையும் கத்தர் கூட இருக்கிறார். அதுக்காக கத்தரை நான் நன்றியோடு தெரிவிக்கிறேன். அம்மானாலே எல்லாருக்குமே ஸ்பெஷல் தான். எங்களோட அம்மா நான் உங்களுக்கு எல்லாரும் நிறைய தடவை சாட்சி சொல்லியிருக்கேன். அப்பா இல்லாமல் வளர்த்ததுலேருந்து தனி ஒரு மனுஷியாக இருந்து எங்களை படிப்பிச்சது சரி, எல்லாமே எங்கள் அம்மா தான். உண்மையும் ஆண்டவர் வந்து எங்கள் அம்மாவோட கூட இருக்கிறதால தான் நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம்னு நாங்கள் எல்லாருமே விசுவாசிக்கிறோம். என்னை கொண்டு விடுறது கூட எங்கள் அம்மாவால் எனக்கு வர முடியாமல் இருந்தது, ஆக்சிடென்ட் ஆகிட்டு. ஆனாலும் கெத்த தான் இப்போ மட்டும் அம்மாவை வழி நடத்துகிறாருன்னா அது கெத்தருடைய சுத்த கிருபை மட்டும்தான். அம்மா எங்களுக்கு என்ன எங்களோட சின்ன முகத்தில் இருக்கிற ஒரு சின்ன ரியாக்ஷனை வச்சு அம்மா கண்டுபிடிச்சிருவா எனக்கு என்ன பிரச்சனை, அண்ணாக்கு என்ன பிரச்சனைண்டு. எந்த அம்மா மட்டுமில்லை எல்லாரும் அம்மாவும் அப்படிதான். கெத்ததாமே எனக்கு ஒரு நல்ல அம்மாவை தந்ததுக்காக கெத்த நன்றியோடு zum Beispiel die Sachen brauchen oder sowas, ist ja auch direkt das geholt und ihnen hier nachzufahren oder so. Und ja, dann bleibt es halt direkt immer da. Ich bin auch dankbar, ich bin auch dankbar, so eine Mutter zu haben. Ganz klar. Es gibt nicht viel zu sagen. Man kann nur sagen, dass ich sie liebe und dass ich sehr wertschätze, dass sie alles für mich tut und dass sie so viel für mich macht. Man kann viele Worte benutzen, aber Taten sprechen mehr als Worte. Und ich sage das auch immer gern. Ich liebe meine Mutter, ich liebe sie gern. Ich habe die beste Mutter der Welt. Und auch wenn es manchmal anstrengend ist, auch wenn es manchmal vielleicht Meinungsverschiedenheiten gibt, liebe ich sie trotzdem. Und deswegen danke Gott für die Mom. Amen. நாங்கள் 4 பேர். நான் அண்ணா 3 பேர். நாங்கள் சின்னத்துலேருந்து வளரும்போது அப்பா ஃபாரினில் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக அப்பா ஃபாரினில். அப்பா ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதம் தான் வந்திருப்பார், போய் வருவார். ஸோ எங்கள் 4 பேருமே அம்மா கஷ்டப்பட்டு ரொம்ப வளர்த்தாங்க. எல்லாத்துக்கும் மேலாகவே கர்த்தருடைய பாதை ஒரு ரட்சிப்பின் குடும்பம் எப்படி இருக்கணுமோ அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அம்மா. எங்கள் 4 பேருமே சண்டே கிளாஸ் கூட்டி போய் விட்டுருவாங்க. காலையில் அம்மா சாப்பிட மாட்டாங்க. எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரூட்ஸ் செஞ்சு கொடுத்துட்டு அம்மா ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க. ஸோ நாங்கள் காலையில் சர்ச் முடிஞ்சு சண்டே கிளாஸ் முடிஞ்சு ஃப்ரூட் ஸ்டோக் எடுத்து அதுக்கு பிறகு சர்ச் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி ஆகிடும். ஸோ அப்போயும் போய் குயிக்காக எங்களுக்காக லஞ்ச் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே சரி அம்மா அது வரைக்கும் அம்மா சாப்பிட மாட்டாங்க. ஸோ நிறையா சாக்ரிஃபைஸ் நிறையா செஞ்சுருக்காங்க. அதாவது அண்ணா படிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே 4 பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அதாவது இவங்களோட எமோஷன்ஸ்லாம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ரொம்ப கஷ்டம் தான். இட்ஸ் ரியலி அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ. எனிவே தேங்க்யூ அம்மா ஃபார் எவ்ரிதிங். ஹாப்பி மதர்ஸ் டே.
சந்தோஷமாக இருக்கிறேன். பொண்டாட்டியும் வந்திருக்கா, பிள்ளையும் வரப்போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பசங்க கல்யாணம் பண்ண பிற அம்மா பெண்ணு போன பிற கவலைப்படுவாங்க, அம்மா இல்லாமல் இருந்து. ஆனால் எனக்கு அம்மா மாதிரி ஒரு பொண்டாட்டி வச்சிருக்குது. ஸோ எனக்கு 2 அம்மா சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டபுளாக கஷ்டமாக இருக்குது. புரிஞ்சவங்க சிரிங்க, மற்றவங்க மற்றபடி எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதான் முக்கியம். இந்த அடுத்த நாள் என்ன நடக்குது யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த நாள் அதை என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவரும் எல்லாரும் ஆசீர்வாதம். என்னுடைய அம்மா தான். அம்மாவுடைய முழு சப்போர்ட்டும் காரணமாகத்தான் நான் தனி இருந்தாலும் நான் ஒரு பிரச்சனையும் எடுத்து சொல்லும் பொழுது அவள் அதுக்குரிய ஆறுதலையும் அவள் என்னோட இல்லாட்டியும் அதுக்குரிய சப்போர்ட் முழு சப்போர்ட் தரது அம்மா தான். எங்களோட அம்மா ஒரு மிட்வைஃபாக இருந்தவா, 60 வயசு வரையும் பென்ஷன் எடுத்தவங்க. இது அப்போ என்ன மாதிரி தான் அம்மாவும் தான் 3 மாதத்துல என்னை விட்டுட்டு தான் அவள் வேலைக்கு போவாள். விடிய 8 மணிக்கு போனால் பிறகு 5 மணிக்கு தான் வருவாள். அது வரையும் என்ன வயிற்றில் சுமந்து நான் பிறந்த ஒரு கிழமையால் அவளுக்கு ஒரு எக்ஸாம் வந்தது சொல்லுவாள். அப்போ அதே மாதிரி நான் பரீட்சைக்கு போகும்போது அம்மா சொல்லுவாள், நானும் இதே மாதிரி தான் உன்னை வளர்த்தினான், அதாவது நீ படிப்பை கைவிடக்கூடாது எப்போவுமே. நானும் அப்படி தான் உங்களை வளர்த்து தான் படித்தேன். நான் அதே போல் நீயும் என்ன பிரச்சனை வந்தாலும் படிப்பை கைவிடாமல் பிள்ளையும் பார்த்து படிப்பையும் தொடர வேண்டும் என்று எனக்கு முழு சப்போர்ட்டு தருவாள். அவள் நிறைய பிள்ளைகளை அங்கே பிறப்பித்து அவள் தன்னை கண்காணிப்பில் நிறைய பிள்ளைகளை பார்த்துருந்தவா. ஆனால் அவளோட பிள்ளையை பார்க்குறக்கு அவள் இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு நிறைய சொந்தங்கள் எனக்கு இங்கே கிடைச்சிருக்கு. அதுக்கு கற்றுக்கு தான் நான்